சிந்து பைரவி பிரமோ அன்னபூரணி கேட்கவும் சிந்து வந்து சாமி மேலே கூட நான் சத்தியம் பண்ணுவேன், உங்க மேலே சத்தியம் பண்ண மாட்டேன், ஏன் சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்ற, உண்மையை சொல்லு சிந்துன்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை, டாக்டர் வந்து என் கழுத்துல வந்து தாலி கட்டல, எல்லாமே போய் தான்றாங்க. கேட்ட அன்னபூரணி ஷாக் ஆகுறாங்க. சிந்து நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? ஆமா அத்தனை உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட வந்து நான் பொய் சொல்லிட்டேன், டாக்டர் தான் வந்து இது மாதிரி எல்லாம் தாலி கட்டினாருன்னு சொல்லிட்டேன், அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டர் வந்து என் கழுத்துல தாலி கட்டல, நானும் அதை தாலி கட்டிட்டு இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்கன்னா எனக்கு சிவாவை ரொம்பவே பிடிக்கும், அவங்க இருந்தா எனக்கு நல்லது அப்படின்னு நினைச்சுதான் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. கேட்ட அன்னபூரணி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. போய் தானே சொல்ற நீ? இல்ல அத்தை, நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், கடவுள் மேல கூட சத்தியம் பண்ணுவேன், ஆனா நான் கடவுளா நினைக்கிறது உங்களை தானே, உங்க மேல என்னால சத்தியம் பண்ண முடியாது, அதனாலதான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. கேட்ட அன்னபூரணிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. சிந்து, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சேன் தெரியுமா, ஆனா வச்ச நம்பிக்கைய இப்படி சுக்குநூற உடைச்சிட்டு ஏன் சிந்து இப்படி பண்ண? இல்ல அது வந்துன்றாங்க, ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கல, உன்னை நம்பினேன், ஆனா என் புள்ளி கூட நான் நம்பாத தானே போனேன் அப்படின்றாங்க. உன்னை நம்பினதுக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே, இல்ல நான் சொல்றத கேளுங்க அத்தை, இனி என் முகத்துல முழிக்காத, நீ என்கிட்ட பேசாத சிந்துன்றாங்க. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல, எப்படி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையான்றாங்க. இது தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் சிவாவன்றாங்க. மக கூட ஆரம்பத்திலே சொன்னா உன்னை நம்பாதட்டா, நான் உன் மேல நம்பிக்கை வச்சேன், ஆனா வச்ச நம்பிக்கை இப்படி நீ சுக்குநூற உடைச்சிட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சிந்து கிட்ட. சிந்து அதனால கவலையோடு இருக்காங்க. அதோட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.